நாங்கள் ஒரு தேங்காய் திரட்டி பால் செய்யலாம். அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனை நல்லா வறுத்து நுணுக்கி எடுத்துக்கலாம். அதிலே ஒரு 3 ஏலக்காயை நான் சேர்த்து வறுத்துக்கிறேன். வறுத்து அரைச்சா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இதை நல்லா வறுத்துட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு அப்படியே பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து அரைச்சாச்சு. இப்போ பவுடர் அரைச்சாச்சு. அதோட இப்போ ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பயத்த மாவு பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கிறேன். ஏலக்காய் வந்து நான் பாசிப்பருப்புலேக்கு சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் போடல. லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு தேங்காய் எடுத்ததுலேயே ஒரு 1/2 கப் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதில் போட்டு உடனே தேங்காய் இருந்தால் போதும், தேங்காய் நாட்டு சக்கரை இருந்தால் போதும், வெல்லம் இருந்தால் போதும். சூப்பராக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லது தான், ரொம்ப சத்து தான். இதை வறுத்து இப்போ இதில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா நான் 1 கப்பு ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 கப்பு கூட நான் போட்டுக்கிறேன் இனிப்புக்காக. கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இன்னொரு 1/4 கப் போட்டிருக்கேன். போட்டு இதை அப்படியே கிளறிட்டே இருக்க வேண்டியது. நல்லா கைவிடாமல் சீக்கிரமே ஆகிடும். கொஞ்சம் நேரத்துலேயே திக்காகுது பாருங்கள். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் வர பதம் தான் வந்து அந்த அல்வா பதம் சூப்பராக இருக்கும். பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பதம் வரப்போகுது. இது நான் வந்து ஒரு மூடி தான் போட்டேன், தேங்காய் மூடி. இதே வந்து ஒரு 4 பேர் 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதில் ஒரு தேங்காய் போட்டிங்கன்னா முழுசாக குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதில் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். கடாயில் ஒட்டாமல் அப்போ தான் வரும்போது 1 ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரி திராட்சை வறுத்தது அதில் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான். அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இதையும் சேர்த்துருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. பயங்கரமாக வாசம் அடிக்குது. செஞ்சு பாருங்கள், சூப்பராக.
அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஒட்டாமல் எப்படி வந்துருச்சுன்னு. அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். அது ரொம்பவே ஈஸி. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.